ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இனியா கலை அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th சோசியல் சயின்ஸில் செகண்ட் டேர்மில் சிவிக்ஸில் வந்து 5வது லெசன் பார்க்க போகிறோம். இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அந்த லெசனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி 10th சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் சிவிக்ஸில் வந்து ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் முடிச்சிருக்கோம். செகண்ட் டேர்மில் வந்து 4th லெசன் முடிச்சிட்டோம். இந்த 4 லெசனையும் பார்க்காதவங்க நம்ம சேனலில் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். இப்போ வாங்க வந்து நம்ம 5th லெசன் பார்ப்போம். இந்தியாவின் சர்வதேச உறவுகள். இது வந்து நம்ம புக்கிலலாம் பல டைம் படிச்சிருப்போம். அதனால் இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டண்டான லைன் பை லைன் கொஸ்டினை மட்டும் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவைக்கு மேலே 2 தடவை பார்த்தீங்கன்னாவே நம்ம கொஸ்டின்லாம் நம்மளுக்கு வந்து மெமரி ஆகும். எக்ஸாம் கால்ஃபர் ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து சின்சியராக படிப்போம். கொஸ்டினை மட்டும் இம்பார்ட்டண்டான கொஸ்டினை மட்டும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம். அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமேயானால் அதைவிட ஆசீர்வாதம் வேறில்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஹெசாய்ட். செகண்ட் கொஸ்டின், நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது. ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் நேரு. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். தேர்ட் கொஸ்டின், அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் எவை? ஆன்சர் சீனா, ரஷ்யா. ஃபோர்த் கொஸ்டின், யாருடைய ஆட்சி காலத்தில் இந்திய சமயப்பரப்பு குழுக்கள் சீனா, மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்கள் மதத்தை பரப்ப சென்றனர்? ஆன்சர் கனிஷ்கர். ஃபிஃப்த் கொஸ்டின், ஆப்கானிஸ்தானில் ஹீரட் மாகாணத்தில் உள்ள சல்மா அணையை கட்ட உதவிய நாடு எது? ஆன்சர் இந்தியா. சிக்ஸ்த் கொஸ்டின், தனது விளையாட்டு திறமையை பறைசாற்றும் விதமாக ஆப்கானிஸ்தானில் டேஸ் கிரிக்கெட் மைதானத்தை கட்டியுள்ளது? ஆன்சர் காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம். செவன்த் கொஸ்டின், காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் எங்குள்ளது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். எய்த் கொஸ்டின், வங்காளதேசத்தின் முந்தைய கிழக்கு பாகிஸ்தான் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு டேஸ் ஆகும்? ஆன்சர் இந்தியா. நைன்த் கொஸ்டின், வங்காளத்துடன் கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள பராக்கா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? ஆன்சர் 1977. செவன்த் கொஸ்டின், வங்காளத்தில் உள்ள டாக்கா பல்கலைக்கழகத்தில் டேஸ் இருக்கை ஏற்படுத்த இந்தியாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் தாகூர் இருக்கை. 12th கொஸ்டின், டீன்பிகா என்ற பாதை எந்த ஆண்டு வங்காளதேசத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டது? ஆன்சர் 2011. 13th கொஸ்டின், இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது? ஆன்சர் பூட்டான். 14th கொஸ்டின், உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக விளங்குவது எது? ஆன்சர் பூட்டான். 15th கொஸ்டின், இந்தியா மற்றும் பூட்டான் இடையேயான ராஜதந்திர உறவுகள் எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியது? ஆன்சர் 1968. 16th கொஸ்டின், இந்திய அரசாங்கம் எத்தனை நீர்மின் சக்தி திட்டங்களை பூட்டானில் அமைத்துள்ளது? ஆன்சர் 3. அந்த 3 நீர்மின் சக்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கா, குறிச்சி, தலா. 17th கொஸ்டின், குரு பத்ம சம்பவா என்னும் துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்று எந்த சமயத்தை பரப்பினார்? ஆன்சர் புத்த சமயம். 18th கொஸ்டின், புவியியல் அமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவுடன் ஒப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த நாடு எது? ஆன்சர் சீனா. 19th கொஸ்டின், சீனாவில் துவங்கி வைக்கப்பட்ட சாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியாவிற்கு டேஸ் தகுதியை வழங்கியுள்ளது? ஆன்சர் பார்வையாளர் தகுதியை வழங்கியுள்ளது. 20th கொஸ்டின், இந்தியாவும் சீனாவும் எந்த திட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளன? ஆன்சர் கல்வி பரிமாற்றம் திட்டம். 21 கொஸ்டின், இந்தியா சீன நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில தலா எத்தனை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது? ஆன்சர் 25.
மக்மகான் எல்லைக்கோட்டுடன் தொடர்பில்லாத பகுதி எது? தொடர்பில்லாத பகுதின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். அப்போ தொடர்புடைய பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சீனா, பூட்டான். பூட்டானின் கிழக்கு பகுதி தான் மக்மகான் எல்லைக்கோட்டோட தொடர்புடைய பகுதிகள். 23rd கொஸ்டின் பாருங்க. 1914ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா, திபெத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டவர் யார்? ஆன்சர் ஆர்தர் ஹென்றி மக்மகான். 24th கொஸ்டின் பாருங்க. 1989ஆம் ஆண்டு வரை பர்மா என அறியப்பட்ட நாடு எது? ஆன்சர் மியான்மர். 25th கொஸ்டின் பாருங்க. தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை மியான்மர் நாட்டோடு பகிர்ந்து கொண்டுள்ள நாடு எது? ஆன்சர் இந்தியா. 26th கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் மியான்மர் நாட்டுடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளாத மாநிலம் எது? ஆன்சர் அஸ்ஸாம். 27th கொஸ்டின் பாருங்க. இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவு வாயிலாக டேஸ் இருக்கிறது? ஆன்சர் மியான்மர். 29th கொஸ்டின் பாருங்க. நேபாளம் நாடானது பொருளாதார உதவிக்கும் வழித்தடங்களுக்கும் எந்த நாட்டை சார்ந்துள்ளது? ஆன்சர் இந்தியா. 30th கொஸ்டின் பாருங்க. இந்தியாவையும் காத்மாண்டுவையும் இணைப்பதற்கான இந்தியா கட்டியுள்ள மகேந்திரராஜ் மார்க் இணைப்பானது எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ளது? ஆன்சர் 204 கிலோமீட்டர். 31st கொஸ்டின் பாருங்க. நேபாள மொழியை இந்தியா அரசியலமைப்பின் டேஸ் அட்டவணையில் சேர்த்துள்ளது? ஆன்சர் 8வது அட்டவணையில். 32nd கொஸ்டின் பாருங்க. நேபாளத்தில் எந்த ஆற்றின் குறுக்கே கூட்டு மின்சக்தி திட்டம் கட்டப்பட்டு வருகிறது? ஆன்சர் சாரதா ஆற்றின் குறுக்கே. 34th கொஸ்டின் பாருங்க. 1949ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்தக்கோடு எல்லை கட்டுப்பாட்டு கோடு என எப்போது அழைக்கப்பட்டது? ஆன்சர் 1972. 35th கொஸ்டின் பாருங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் 1947. 36th கொஸ்டின் பாருங்க. பாக் ஜலசந்தியால் பிரிக்கப்பட்டுள்ள நாடு எது? ஆன்சர் இந்தியா, இலங்கை. 37th கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் டேஸ் ஒரு பங்குதாரர் ஆகும்? ஆன்சர் இலங்கை. 38th கொஸ்டின் பாருங்க. சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையின் எந்த பகுதியை கைப்பற்றினார்? ஆன்சர் வடபகுதி. 39th கொஸ்டின் பாருங்க. அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவரது மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்திரியையும் எங்கு அனுப்பினார்? ஆன்சர் இலங்கை. 40th கொஸ்டின் பாருங்க. அமெரிக்காவும் இந்தியாவும் கையெழுத்திட்டுள்ள புதிய தலைமுறை இராணுவ கூட்டாண்மைக்கு வழிவகுக்கும் தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கால வரையறை எவ்வளவு? ஆன்சர் 10 ஆண்டுகள். 41st கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் உள்ள சண்டிகர், நாக்பூர் மற்றும் பாண்டிச்சேரி போன்ற நகரங்களை திறன்மிகு நகரங்களாக மேம்படுத்த இந்தியாவோடு கூட்டாக ஒத்துழைக்கும் நாடு எது? ஆன்சர் பிரான்ஸ். 42nd கொஸ்டின் பாருங்க. ஜப்பான் நாட்டின் டேஸ் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு செய்தது? ஆன்சர் சிங்கன்சென் முறை. 43rd கொஸ்டின் பாருங்க. ஜப்பான் நாட்டு உதவியுடன் இந்தியாவின் எந்த இரு நகரங்களுக்கு இடையே அதிவேக ரயில் போக்குவரத்து திட்டம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் மும்பை, அகமதாபாத். 45th கொஸ்டின் பாருங்க. ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் ரயில்வே துறை தொடர்பான முதுகலை பட்டப்படிப்பை படிக்க இந்தியர்களுக்கு எத்தனை இடங்களை வழங்குகிறது? ஆன்சர் 20. 46th கொஸ்டின் பாருங்க. ஜப்பானிய மானியம் மூலமான படிப்புகள் எந்த மாநிலத்தில் பொறியியல் கல்லூரிகளில் தொடங்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆந்திர பிரதேசம். 48th கொஸ்டின் பாருங்க. சபாக்கார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது?
இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். இந்த 4 நாடுகள் மட்டும்தான், எகிப்து இல்லை. 49th கொஸ்டின் பாருங்க. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் சீனாவின் எந்த நகரில் அமைந்துள்ளது? சாங்காய் நகரம். 15th கொஸ்டின் பாருங்க. வேளாண், கல்வி, ஆற்றல், வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் IPSA. 51st கொஸ்டின் பாருங்க. PCIM என்ற உலகளாவிய குழுவின் குறிக்கோள் என்ன? ஆன்சர் வணிக நலன் பாதுகாப்பு. 52nd கொஸ்டின் பாருங்க. கங்கா மீகாங் தாழ்நிலத்தில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் உலகளாவிய குழு எது? ஆன்சர் MGC. 53 கொஸ்டின் பாருங்க. பிம்ஸ்டெக் என்ற உலகளாவிய குழுவில் உறுப்பினராக இல்லாத நாடு எது? ஆன்சர் ஆஸ்திரேலியா, புருனே. 54th கொஸ்டின் பாருங்க. அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்க உருவாக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் EAS. 55th கொஸ்டின் பாருங்க. வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, நேபாளம் போன்ற நாடுகள் எரிசக்தி ஆற்றலுக்காக எந்த குழுவில் சேர்ந்துள்ளன? ஆன்சர் BBIN. 56th கொஸ்டின் பாருங்க. ஜிம் ஓ'நெயில் என்ற பிரபலமான பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்ட சொல் எது? ஆன்சர் பிரிக்ஸ். 57th கொஸ்டின் பாருங்க. பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பினர் அல்லாத நாடு எது? ஆன்சர் பிரான்ஸ். 58th கொஸ்டின் பாருங்க. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு ஈராக்கில் டேஸ் நகரில் நிறுவப்பட்ட ஒரு அரசு அமைப்பாகும். ஆன்சர் பாக்தாத். 59th கொஸ்டின் பாருங்க. ஒபெக் நிறுவனத்தின் தலைமையகம் ஆஸ்திரேலியாவில் எங்கு உள்ளது? ஆன்சர் வியன்னா. 60th கொஸ்டின் பாருங்க. OPEC அமைப்பின் இலச்சினை எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஆன்சர் 1969. நம்ம இதுவரைக்கும் 10th சோசியல் சயின்ஸில் செகண்ட் டேர்மில் சிவிக்ஸில் 8வது பாடம் இந்தியாவின் சர்வதேச உறவுகள் லெசனில் உள்ள இம்பார்ட்டண்டான லைன் பை லைன் கொஸ்டினாக பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம 10th சோசியல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்மில் இந்திய அரசியல் அமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, செகண்ட் டேர்மில் 4th லெசன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இந்த லெசன்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், பாருங்கள். எக்ஸாம் கால்ஃபர் ஆயிடுச்சு, அதனால் சின்சியராக படிங்க. ஒரு தரைக்கு மேலே 2 தடவை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதெல்லாம் மெமரி ஆகும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். தேங்க்யூ டு ஆல்.